வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வெஜ் புலாவ். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க. புலாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய தேவைப்படும். கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இதுவும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி, பச்சை மிளகா ஒரு 5 அதுவும் நீட்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இருக்க வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலருங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கேரட்டு நீல வாக்கில் கட் பண்ணி 1 கப் வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. பீன்ஸ் 1 கப்பு, ஊற வச்ச பட்டாணி 1 கப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ மூடி வச்சுடுங்க. காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். காய் பாதி வெந்துடுச்சு. ஒரு தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் புதினா இலை இதையும் போட்டுக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து நல்ல ஒரு கலரி விடுங்க. இப்போ பாசுமதி அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலரி விடுங்க. அரிசி உடையாமல் இருக்கணும், பார்த்து பக்குவமாக கலருங்க. இப்போ தேங்காய் பால் 1/2 கப்பு ஊற்றியிருக்கேன். சுடு தண்ணி 2 டம்ளர் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றியிருக்கேன். எவ்வளோ உப்பு வேணுமோ அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலரி விடுங்க. இப்போ மூடி போட்டு வச்சுடுங்க. இப்போ திறந்து பாருங்கள். தண்ணி கொதிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக கலரி விடுங்க. கலரிட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் விட்டுடுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணுங்கள். சுவையான வெஜ் புலாவ் ரெடி. இப்போ பாருங்கள், அரிசி உடையாமல் என்ன பதத்துக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சுவையான வெஜ் புலாவ் ரெடி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்யூ.